அன்பான ரிஷபராசினியர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்களிலே நல்லதொரு பலன்களை ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்திலே பங்குனி வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியசான புத்திரசானத்தை 6 கிரகங்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. மிகப்பெரிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாக 11ஆம் இடம் மூத்த சகோதர சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய சாணம், ஆசை அபிலாஷைகளை குறிக்கக்கூடியது. நீங்கள் எடுக்கின்ற உங்களுடைய பொருளாதாரத்தில் மேன்மைகளையும் உயர்வுகளையும் வருமானத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே கடல் ராசியிலே கடல் கடந்து செல்லுகின்றவர்களுக்கும், திரைப்பட சம்பந்தப்பட்ட துறைகளிலே தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கும், இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 10ஆம் இடத்திலே 10ஆம் இடத்ததிபதி இருந்து 4ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ஸ்தானங்கள் பலமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசியாக இருக்கின்றது. ரிஷப ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான மங்கள காரியங்களிலே, கல்யாணங்கள், சுப விசேஷங்களிலே கலந்து கொண்டு அதிலே நல்லதொரு உயர்வுகளையும், செல்லாத நேர்களுக்கும் செல்லக்கூடிய குலதெய்வங்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்காத நேர்களுக்கு கூட இந்த மாதிரி காலகட்டங்களிலே நவகிரகங்களின் சஞ்சாரத்தின் உதவியோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகம். குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மை. கேது பகவான் 5ஆம் இடத்திலே இருந்தாலும் சந்திர பகவானும் அமையப்பட்டு இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் 5வது ராசி குருவின் பார்வை என்பது கிடைக்கின்ற பொழுது குழந்தைகளின் படிப்புகளிலே, அறிவு திறமைகளிலே, சிற்பி என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோக பலன்களில் குருவின் அனுகிரகத்தால் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரிஷப ராசிக்கு 7, 12 கூடியவர் கணவன் மனைவிகளை கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இரத்தக்காரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யகாரகன் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத விரை செலவுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாக ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அதிலேயும் மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பும் இருந்து கொண்டிருக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே குருவின் அனுகிரகம் இருக்கின்றது. மிகவும் குலதெய்வங்களில் அன்பு ஆதரவுகள், குலதெய்வங்களின் உதவி கிடைக்கின்றது என்பது குழந்தைகளால் நல்லதொரு அனுகூலங்களையும் மாற்றங்களையும் பெறுகின்ற ஒரு ராசியாக அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று 11ஆம் இடமும் 1ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகத்திலே பவனி வருகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்களை ரிஷபராசிக்கார நேர்கள் அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதமாகவும், கல்யாணம் நடக்காத நேர்களுக்கும் கல்யாணம் சுப விசேஷங்கள் நடக்குகின்றதும், நடக்காத நேர்களுக்கும் தடைப்பட்ட நேர்களுக்கும் நடக்கப் போகின்ற ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மாங்கல்யகாரகன் 2ஆம் இடத்திலே இருக்கின்றது செவ்வாய் என்று இருக்கிற பொழுது வாக்கு ஸ்தானங்களிலே படபடப்பு, வேகம், விவேகம், கோபங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், கணவன் மனைவிகளால் ஒரு சில வம்பு வழக்குகளிலே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் ரிஷபராசிக்கார நேர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வீடு, வாகனம், வண்டி, ஆபீஸ் சம்பந்தப்பட்ட துறைகளிலே அழகுபடுத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும், வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் இந்த மீன ராசி என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் கடல் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே புதன், சுக்கிரன், சூரியன், ராகு என்று 4 கிரக சேர்க்கையிலே இந்த மாதம் சென்று கொண்டிருக்கின்றது. மிகவும் அற்புதமான உயர்வுகளை ரிஷபராசிக்கார நேர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பும்